நம்ம யாரெல்லாம் தமிழனை தந்தை என்று நினைக்கிறோமோ அவன் ஈவே ராமசாமி நாயக்கர். அவர்கிட்ட போய், ஐயா துணி விலை ஏறி போச்சு, உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாங்க. பள்ளி பரிசையெல்லாம் துணி போட்டால் என்ன விலை, துணி விலை ஏறாதா? அப்படி தான் ஏறும் நிற்கிறார். ஐயா வேலையில்லாத திண்டாட்டமெல்லாம் வந்துருச்சு, பள்ளி பறையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டான், எல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றான், எங்கேருந்து வேலை இருக்கும் அப்படின்னு இருக்கார். சாப்பாட்டு வேலை, அடுத்த கேள்வி. சாப்பாட்டு வேலையெல்லாம் இன்றைக்கி ஜாஸ்தியாகி போச்சு. அரிசி பருப்பு வேலை எல்லாம்னா கல் இறக்கி கல் குடிச்சிருந்தவங்களாம் இன்றைக்கி சாப்பிட வந்துட்டான், சோறு சாப்பிட வந்துட்டான், ரேட்டு ஏற தான் செய்யும். எவ்வளோ ஈனத்தனமான பேச்சு, எவ்வளோ நக்கல் பேச்சு ஈவே ராமசாமி கேடுகட்ட மாமா பையன் பேசியிருக்கான். அவனை வந்து தமிழ்நாட்டு தந்தை நம்ம சொல்லலைங்க, திராவிடத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. திராவிடத்துக்கு ஓட்டு போடுற எல்லாரும் முடிஞ்சால் நாளைக்கு நைட்டே போயிட்டு கொஞ்சம் விஷம் குடிச்சிட்டு தூக்குக்கு போட்டு செத்து போயிடுங்க. உங்களை தான் சொல்லிக்கிறான். நீங்களாம் ஜாக்கெட் போடுறதுனால துணி விலை ஏறி போச்சு, நீங்களாம் சோறு சாப்பிட்றதுனால தான் வேலை ஏறி போச்சு, நீங்களாம் படிக்க ஆரம்பித்ததுனால தான் அரசாங்க வேலை இல்லை, கம்பெனிங்களில் வேலை இல்லை, இந்த நாய்களாம் யார் படிக்க சொன்னது, இந்த நாய்களாம் யார் சாப்பிட சொன்னது, இந்த நாய்களாம் யார் ஜாக்கெட் போட சொல்லிதுன்னு உங்களை தான் காரி துப்பியிருக்கான். உங்களை என்னையும் சேர்ந்து துப்பிக்கிறான். நான் துப்புறேன், ஈவே ராமசாமி பூன்னு துப்புறேன், நீங்களும் துப்புங்க.